American spacecraft is on its own now. Once in orbit, it's time to catch up to the ISS. Most missions take around 24 hours for this to happen. இத பத்தியா 365 நாளைக்கு டீட்டெயிலா ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன். இந்த விவரம் தான் என் மூலதனம். நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இன்ஃபர்மேஷன். ஹாய், வணக்கம், வெல்கம் டு டிகேஎஸ் ராம். நம்மளோட சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எப்பப்போல்லாம் நான் வீடியோ போடணும் அப்பப்போல்லாம் அது உங்களே வந்து சேரும். இன்றைக்கி இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் க்ரூ 9 அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க எர்த்துக்கு ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. இந்திய நேரப்படி 19ஆம் தேதி அதிகாலை 3:27 மணிக்கு ஃப்ளோரிடா கடற்கரையின் ஏரியாவில் வந்து அவங்க ரீச் ஆவாங்க அப்படின்ட்டு நாசா அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு சில இடங்களில் லொக்கேஷன் அண்ட் டைம் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த வெதர் கண்டிஷன் அண்ட் ஸ்பேஸ் கிராஃப்டோட சுச்சுவேஷனை பொறுத்து மாறுபடலாம். இது எல்லாருமே உலகமே அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியது. 9 நாள் பிளான் பண்ண இந்த பயணம் இப்பொழுது 9 மாதங்களை நிறைவு செய்து வருகிறது. அதுக்கு காரணம் ஏற்கனவே போயிங்கால் அனுப்பப்பட்ட அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் பழுது ஏற்பட்டதனால் அதில் இவர்கள் வராமல் தாமதப்படுத்தப்பட்டு இப்போது நம்ம ஸ்பேஸ் எக்ஸ் அனுப்பிய இந்த டிராகன் வழியாக திரும்பி வர்றாங்க. டிராகன் ஆல்ரெடி அங்கே போய் சக்ஸஸ்ஃபுல்லாக டாக்கிங் பண்ணி ஏற்கனவே புது க்ரூ 10 அங்கே இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து இவங்களை கூட்டிகிட்டு திரும்ப வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஆல்மோஸ்ட் அட்மாஸ்பியரை நெருங்க போகிறாங்க. சரி, இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஐஎஸ்எஸ் வந்து இவ்வளோ 27,500 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் சுற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இதுக்குள்ளே எப்படி அவங்களால இருக்க முடிஞ்சது இவ்வளோ நாளாக? இவ்வளோ வேகமாக சுற்றுனா எப்படி வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கால் இருக்க முடியும் அப்படிங்கிற கற்பனையெல்லாம் நமக்கு தோணுது இல்லையா. நம்ம நார்மலாக ஒரு பைக்கில் போனோம் அப்படின்னு சொன்னால் எதிரில் காற்றடிக்கும். ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பைக்கில் போனாலே ரொம்ப ஒரு மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள். அதே 50 கிலோமீட்டர் வேகத்தை காரில் போனால் உங்களுக்கு அது அவ்வளோக்கா தெரியாது. ஏன்னா உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் கிடையாது, ஏர் வந்து உங்கள் மேலே டைரெக்டாக படாது. அதே ஃப்ளைட்டில் 500 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் நீங்கள் மூவ் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியாது. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இங்கே எர்த்தோட அட்மாஸ்பியருக்கு மேலே எர்த்தில் இருந்து கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டருக்கு அப்பால் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஐஎஸ்எஸில் வந்து எந்த விதமான உங்களுக்கு அது வந்து வெற்றிடம், ஒரு வேக்யூம் ஸ்பேஸுங்கிறது ஒரு வேக்யூம் ஸ்பேஸ். அதில் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. அதே மாதிரி அதற்குரிய எல்லா வகையான ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. அன்லஸ் அதர்வைஸ் அவங்க விண்டோ வழியாக எர்த்தை பார்க்கும்போது மட்டும்தான் அவங்க அந்த ஸ்பீடையே ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் ரிட்டர்ன் ஆகும்போது நிறைய விஷயங்களை கவனிக்க வேண்டி இருக்குது. சரி, இப்படி தொடர்ச்சியாக பல வருடங்களாக 1998ஆம் வருஷத்துலேருந்து இந்த ஐஎஸ்எஸ் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. அது எப்படி சுற்றும்? அதுக்கு ஃபியூவலே இல்லாமல் சுற்றுமானா? அதுக்கு ஃபியூவலே தேவையில்லைங்க. ஒன்ஸ் ஆர்பிட்டில் கொண்டு அதை ப்ளேஸ் பண்ணிட்டா அதே ஸ்பீடில் அது சுற்றிக்கிட்டு இருக்கும். ஒன்லி திங், அதுக்கு எப்போ ஃபியூவல் தேவைப்படும்னா ஆர்பிட்டில் அந்த ஆர்பிட்டை விட்டு அது விலகி போகுது அப்படின்னாலோ அல்லது க்ளோசர் டு எர்த் வருது அப்படின்னாலோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் அல்லது ஏதாவது டிப்ரீஸ் அது மேலே மோதப்போகுது அப்படின்னா அதனுடைய பாத்தை டைவெர்ட் பண்ணுறதுக்காகவும் மட்டும்தான் அதை ஆப்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். அதர்வைஸ் அது ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும். சரி, எப்படிப்பா டிப்ரீஸ்லாம் வந்து மோதுதுன்னு முன்னாடியே தெரியும் அப்படின்னா இதுக்கு தான் கிரவுண்ட் டீம் இருக்காங்க நாசாவில். அவங்க ரேடார் வச்சு என்டையர் ஸ்பேஸையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மீன்ஸ் அவங்கக்கிட்ட ஒரு பெரிய டேட்டா பேஸ் இருக்கும். ஆல்ரெடி ஸ்கையில் வந்து ஸ்பேஸில் வந்து நிறைய டிப்ரீஸ் இருக்குது. ஹியூமன் க்ரியேட் பண்ண டிப்ரீஸ் இருக்குது, இயற்கையாக உருவான டிப்ரீஸும் இருக்குது. பட் இந்த 400 மைல்ஸ் ஆர்பிட் இருக்கு இல்லையா, அதில் ஏதாச்சும் டிப்ரீஸ் இருக்குதா அல்லது ஏதாவது அதை நோக்கி வருகிறதா அப்படிங்கிறதெல்லாம் மானிட்டர் பண்ணி கரெக்டாக முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அதை இயக்கிக் கொள்வார்கள். சரி, இப்படி ஸ்பேஸில் இருக்கக்கூடிய டிப்ரீஸ் எல்லாம் ஒதுக்கிறதுக்காகவே ஒரு ஆர்பிட் வச்சுருக்காங்க. அங்கே கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்த்திடுவாங்க. இன்கேஸ் வந்து அதை கலெக்ட் பண்ணி சேர்த்தோம்னா டிப்ரீஸ் எல்லாமே ஒரு ஆர்பிட், ஒரு பர்டிகுலர் மைல் அளவில் ஆர்பிட்டில் இருக்கும். சரி, எதுக்காக இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து இவ்வளோ க்ளோசர் டு எர்த்தாக இருக்குதுன்னா எர்த்தை வந்து மானிட்டர் பண்ணணும். அப்புறம் அங்கே வந்து நிறையா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும் ஸ்பேஸில். ப்ளஸ் க்ளோசஸ்ட் டு எர்த்தாக இருக்கணும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு. அப்படிங்கிறதுனால தான் நேற்று கூட நான் ஒரு வீடியோவில் ஸ்டார்லிங்கை பற்றி பார்க்கும்போது ஸ்டார்லிங்க் வந்து 450 கிலோமீட்டர் தொலைவில் அவங்களோட ஸ்டார்லிங்க் சேட்டலைட்ஸ், ஏகப்பட்ட சேட்டலைட்ஸ் வச்சுருக்காங்க. சின்ன பாய் அளவில் ஒரு டேபிள் சைஸில் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி
நம்ம டிவி சேட்டலைட்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட 36,000 கிலோமீட்டர்ஸ்க்கு அந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி, இதனுடைய ஸ்பீடு வந்து ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னிங்கன்னா, ஒவ்வொரு ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய சேட்டலைட்டுக்கும் ஒவ்வொரு வகையான ஸ்பீட் இருக்கும். இது எர்த்துக்கு க்ளோஸராக இருக்கிறதுனால இவ்வளோ ஸ்பீடில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆர்பிட்டை மெயின்டைன் பண்ண முடியும். உதாரணமாக அந்த டிவி சேட்டலைட்ஸ்லாம் 36,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு அந்த பக்கம் ஆர்பிட்டில் இருக்குது இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 11,000 கிலோமீட்டர் வேகத்தில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கும் எர்த்தை. ஏன்னா அதுக்கு மேலே வேகமாக சுற்ற ஆரம்பிச்சதுன்னா அது எர்த்தை விட்டு விலகி போயிடும், அவே ஆகிடும். ஸோ ஒரு ஆர்பிட்டில் நிலைநிறுத்துறதுக்கு இந்த நம்ம பூமியினுடைய ஈர்ப்பு விசை, அதே போல் இந்த அண்ட வெளியினுடைய ஈர்ப்பு விசை, இதையெல்லாம் கேல்குலேட் பண்ணி ஒரு ஸ்பீடு வச்சுருக்காங்க. அந்த பர்டிகுலர் ஸ்பீடில் தான் அது சுற்றணும். ஸோ இது 27,500 அந்த ரேஞ்சில் தான் சுற்றணும். சரி, இந்த ஸ்பீடு எப்படிப்பா 27,500 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதுவும் ஒரு ரேஞ்சு தான். எப்படின்னா, பூமியும் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன்னா நான் இந்த இடத்துல உட்காந்துல்ல, நம்ம எல்லாருமே ட்ராவல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா பூமியினுடைய விட்டம் நடுவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பூமத்திய ரேகையினுடைய அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 மைல்கள். 25,000 மைல்கள் அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட 1000 மைல் பர் ஹவரில் சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்போ தான் ஒரு நாளில் வந்து 24 மணி நேரத்தில் அது ஒரு டைம் சுற்ற முடியும், அதை தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு. அப்போ நாம் எல்லாருமே பூமியோட கம்பேர் பண்ணும்போது நாம் கிட்டத்தட்ட 1000 மைல் வேகத்தில் போய்கிட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லை, பூமி சூரியனை சுற்றிக்கிட்டு இருக்கு. How fast are you moving right now? You might be thinking, I'm not moving. I'm sitting here watching this video. And that's true if you're measuring your speed relative to, say, the chair you're sitting in. But what about relative to the rest of the universe? Speed can only be measured relatively. When you say a car is driving at 20 miles per hour, it's really only traveling at 20 miles per hour relative to an unmoving reference point on the Earth's surface. We don't take into account the fact that the ground is moving too. But of course it is. As we know, it takes the Earth about 24 hours to complete a rotation. The circumference of the Earth is about 25,000 miles. So if you live at the equator, you are spinning at over 1,000 miles per hour. And we are just getting started. We also know that it takes the Earth roughly 365 days to orbit the Sun. The total trip is almost 600 million miles, which means the Earth is circling at over 66,000 miles per hour, and the Sun is also moving towards other stars in the galaxy and bringing us along at about 43,000 miles per hour. At the same time, it's moving upwards towards the Milky Way plane at over 15,000 miles per hour. In addition to all that, the Sun orbits the center of the Milky Way once every 225 million years, moving at 483,000 miles per hour to make the trip. All things considered, we are moving at about 540,000 miles per hour as a solar system. And on top of all, the Milky Way is shooting through the universe if we measure the galaxy speed relatively to cosmic background radiation from the Big Bang. We find this travel at incredible 1.3 million miles per hour. So you're moving on Earth, the Earth is moving around the Sun, and the Sun is moving around the galaxy, and the entire galaxy is moving around the universe at a combined speed of over 1.9 million miles per hour, or 530 miles every second. ஸோ நாம் சராசரியாக பார்த்திங்கன்னா ஒரு நொடிக்கு இந்த அண்ட வெளியோடு கம்பேர் பண்ணும்போது ஒரு நொடிக்கு நாம் ஒவ்வொருத்தரும் உட்காந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தாலும் 500 மைல் வேகத்தில் ஒரு நொடிக்கு நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா 60,000 மைல் நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம் இந்த அண்டவெளியில். ஏன்னா பூமி சுற்றிக்கிட்டு இருக்குது, பூமி சூரியனையும் சுற்றிக்கிட்டு இருக்குது, சூரியன் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்குது, மில்கிவே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இது எல்லா ஸ்பீடையும் சேர்த்தும்போது நம்ம சொல்கிறோம். பட் இது ஓவரான கற்பனையாக இருக்குது, இதுதான் உண்மை ஆக்சுவலாக. இப்போது நம்மளோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஃபியூவலிங் இல்லாமல் இது ஐஎஸ்எஸ் சுத்தம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். ஆனால் திரும்பி வரும்போது இப்போ இந்த 27,000 கிலோமீட்டர் பூமத்திய ரேகையிலிருந்து கணக்கு போடும்போது அதனுடைய வேகம், அதே வடதுருவத்துக்கோ தென் துருவத்துக்கோ போனால் இதனுடைய ஸ்பீடு வந்து கம்மியாயிடும். ஏன்னா நீங்கள் இப்படி ஒரு குளோபை நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்களேன், இப்படி சுற்றுது அப்படின்னிங்கன்னா இதே இடத்துக்கு இந்த குளோப் வரணும்னா இது இவ்வளோ ஏரியாவை சுற்றிட்டு இங்கே வரணும். ஆனால் அந்த போல் நார்த்து போல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் சுற்றும். ஸோ
ஸோ அதனுடைய ஸ்பீடு கம்மியாக இருக்கும், பூமத்திய ரேகை கிட்ட வந்து ஸ்பீடு அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து ரேஞ்ச் ஒவ்வொரு இந்த ஸ்பீடை வந்து நம்ம வந்து கணிக்க முடியாது. நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கிறோமோ அந்த லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஐஎஸ்எஸ் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ ரிட்டர்ன் ஆகுது இல்லையா, ரிட்டர்ன் ஆகக்கூடிய இந்த டிராகன் க்ரூ 9 எடுத்துக்கிட்டு ரிட்டர்ன் ஆகக்கூடிய டிராகன் இன்னும் கிட்டத்தட்ட 2-3 மணி நேரத்தில் வந்து சேர்ந்துடும். அங்கே ஃப்ளோரிடா டைம் பார்த்திங்கன்னா 5:57 PM அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஆல்ரெடி எல்லாம் ரெடியாக இருப்பாங்க, எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கும் அதை ரிசீவ் பண்ணுவதற்கு. கடலில் வந்து விழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது எப்படி வந்து இதனுடைய ஸ்பீடை குறைப்பாங்க அப்படின்னா, ஒன்ஸ் அன்டாக் பண்ணாங்க இல்லையா ஐஎஸ்எஸ்லேருந்து இந்த டிராகனை அன்டாக் பண்ணும்போது அதே ஸ்பீடில் அதே மாதிரி மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் கொஞ்சம் அதை விட்டு கீழே வந்த உடனே அதனுடைய ஸ்பீடு வந்து குறைக்கப்பட வேண்டும். ஸ்பீடு குறைக்கப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அட்மாஸ்பியரை நோக்கி வரும். ஸோ அந்த ஸ்பீடை எப்படி குறைப்பாங்க இனிஷியலாக அப்படின்னா, அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் டிராகன் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஆப்போசிட் சைடு ராக்கெட்ஸை வந்து இயக்குவாங்க. இயக்கும்போது என்னாகும், அது போகக்கூடிய வேகம் குறையும். ஸோ அப்படி அது ஒரு வகையான முதல் பாயிண்ட் ஆஃப் ரெடியூசிங் த ஸ்பீட் ஆஃப் த டிராகன். அந்த ஸ்பீடு குறைஞ்ச பிறகு அடுத்தது அட்மாஸ்பியரில் என்டர் ஆகும்போது அட்மாஸ்பியருடைய ஃப்ரிக்ஷன் இருக்குது. இந்த வளிமண்டலத்துக்குள்ளே நுழையும் போது அந்த வளிமண்டலத்தினுடைய காற்றுலாம் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரிக்ஷனால் குறையும். அந்த ஃப்ரிக்ஷனால் குறையுது அப்படின்னா அதனால் வந்து நிறைய ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த ஹீட்டை எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு தான் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் தயார் பண்ணப்பட்டிருக்குது. அப்புறம் அதே மாதிரி வேகம் குறைந்து நம்ம பூமிக்கு மிக அருகில் வரும்போது ஒரு சில பேராஷூட்ஸ் எல்லாம் டெப்ளாய் பண்ணி அதனுடைய வேகத்தை இன்னும் கொஞ்சம் குறைப்பாங்க. அதுக்கு பிறகு அது வந்து கடலில் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கடலின் மேற்பரப்பில் வந்து விடும். அதுக்கு பிறகு அதிலிருந்து அந்த கேப்சியூல்லேருந்து அவங்கள ரெக்கவர் பண்ணி கொண்டு வருவாங்க. இதுதான் ப்ராசஸ். இது எல்லாமே இன்னும் அடுத்த 1 மணி நேரத்தில் லைவாக நான் வாட்ச் பண்ணிட்டு தான் தூங்குவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2003 நான் when I was driving from one place to Chicago, அந்த வேல தான் இந்த நியூஸ் வந்தது. மார்னிங்லேயே அந்த ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கல்பனா சாவ்லா வந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் சிக்கி கிட்டத்தட்ட 9 பேர் அந்த விபத்தில் பலியாயிட்டாங்க. அதிலிருந்து நான் ஒவ்வொரு டைமும் ஸ்பேஸ் கிராஃப்ட் வரும்போது இதை வந்து நான் கீப் ஆன் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரி, இப்போது ஸ்பேஸ்லேருந்து வந்துட்டாங்க, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவாங்க கட்டாயமாக. இன்னொரு 2-3 ஹவர்ஸில் வந்துடுவாங்க. அந்த 2-3 ஹவர்ஸ் கழித்து வந்துட்டாங்க அப்படிங்கும்போது நீங்கள் அப்போ தான் இந்த வீடியோவை பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்கன்னா சக்ஸஸ் தம்ஸ் அப் பண்ணி ஒரு கமெண்ட் போடுங்க. ரெண்டாவது, இந்த ஸ்பேஸில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒன்ஸ் அவங்க கீழே வந்த உடனே அந்த ஸ்பேஸ் சிக்னஸ் இருக்கும். நமக்கு எப்படி ஜெட் லேக் இருக்குதோ, இப்போ யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டைம் டிஃப்ரென்ஸ்னால நமக்கு வந்து சாப்பிட்ற நேரம், தூங்குகிற நேரம் எல்லாம் மாறும் இல்லையா, ஜெட் லேக் அது பேர். இவங்க ஸ்பேஸ்லேருந்து வர்றதுனால இது ஒரு அதோட பெரிய சிக்னஸ். ஏன்னா அங்கே வந்துட்டு கிராவிட்டியே கிடையாது. கிராவிட்டியே இல்லாததுனால அது மாதிரியே 9 மாதம் வாழ்ந்துருக்காங்க. திரும்பி இங்கே வரும்போது அவங்களால ஒரு ஸ்டெப் வச்சு நடக்க முடியறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் அது சரியாயிடும். அவங்கள சரிப்படுத்தி அப்புறமா தான் அவங்களால நடக்க முடியும் அல்லது ஒரு பொருளை கிராப் பண்ண முடியும். அந்த மாதிரி கிராவிட்டிக்கு பழக்குவாங்க. அவங்க பழகின பிறகு அது சரியாயிடும். இதெல்லாம் நிறையா வீடியோவில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. பட் அதை விட ஸ்பேஸ் கிராஃப்டில் இருக்கும்போது, அவங்க ஐஎஸ்எஸ்ஸில் இருக்கும்போது, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் சென்டரில் இருக்கும்போது அங்கே அவங்க குடிக்கிறதுக்கெல்லாம் தண்ணி எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ நான் காமிக்கிறேன். அது ஸ்பேஸ்லேருந்தே அவங்களே ரெக்கார்ட் பண்ணி அனுப்பின வீடியோ தான். So for urine we have a tube that collects it, and this takes it through a system that mixes it with some chemicals, and then it eventually is processed in the urine processing assembly, which is down here underneath us, and that gets converted into drinking water. And then for solid waste, you can kind of see how this looks a little bit like a toilet. Both the hose and the solid waste container use suction to make sure that everything goes where it's supposed to. But basically solid waste is collected in a bag, and then that bag is collected in this container down below here, and we change that about every 7 or 8 days. அவங்களோட ஸ்வெட்டிலிருந்து வரக்கூடிய ஹியூமிடிட்டி, அவங்களோட ப்ரீத்திலிருந்து வரக்கூடிய ஹியூமிடிட்டி, அவங்களோட யூரின், இதையெல்லாம் ரீசைக்கிள் பண்ணி அதை தான் குடிப்பாங்க அங்கே. ரெண்டாவது, அவங்களுக்கு ஃபுட்டு எல்லாமே வந்துட்டு இப்போ ஒரு கூட்ஸ் கேரியருக்குன்னு தனியாக ஒரு சில ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் இருக்குது. அது வந்து இங்கேருந்து அனுப்பப்பட்டு அப்பப்பொழுது அங்கே அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அங்கே அனுப்பப்படும். ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அதன் வழியாக அனுப்பப்படும். அது ஆள் இல்லாமலே போய் கொடுத்துட்டு திரும்பி வந்துடும்.
இது மாதிரி நிறைய ஆச்சரியமூட்டும் விஷயங்கள் எல்லாம் ஸ்பேஸில் நடக்குது. ஸ்பேஸ் பற்றி நம்ம போட ஆரம்பிச்சோம்னா பல வீடியோக்கள் போட வேண்டும். இந்த வீடியோவில் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், எவ்ரி ஒன் இஸ் வெயிட்டிங். எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த லேண்டிங் நடக்கணும் அப்படின்ட்டு. மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.